நேயர்கள் யோசிக்கலாம், என்ன சுவாமி அக்ஷய திருதியனால எடுத்தோடனே எல்லாரும் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையா அப்படின்னு. நான் மட்டும் சொல்லலை, எந்த ஒரு சாஸ்திரங்களிலும் அன்று தங்கம் வாங்கியே ஆக வேண்டும்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஏன் பண்ணுறோம்னு சொல்ல வரோம். இப்போ விஷயத்த தங்கம் வாங்கியே ஆகணும்னு சொல்லலை. தங்கத்தை வாங்கிட்டு இப்போ நம்ம ஒரு 10 பவுன் தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 5 கிராமாவது தானம் பண்ணணும். அப்போ நமக்கு உயர்ந்த தங்கம் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும். 1 பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே 1 கிராம் இல்லை 1 கிராம் தங்கம் வாங்குகிறோம், என்கிட்ட பணம் இல்லைங்க கொஞ்சம் தான் வாங்குகிறேன், ஒரே 1 கிராம் வெள்ளி தானம் பண்ணுங்க. இன்றைக்கி 100 ரூபா தான் போல இருக்குது 1 கிராம் வெள்ளி. அப்போ அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எத்கிஞ்சித் குருதே தானம் சொல்பம் வா எதிவா பகு தத்சர்வம் அக்ஷயம் சியாத்வை தேனே எஞ்சாக்ஷயா ஸ்மிருதா என்று ஆகாச பைரவ தந்திரம் மிக அழகாக நமக்கு அன்று நாம் செய்யக்கூடிய விஷயத்தை உணர்த்துகிறது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தானம் மிகவும் குறைவானதோ அதிகமானதோ, குறைவான அளவை கொண்டதோ அதிகமான அளவை கொண்டதோ, குறைந்த பணமோ அதிக பணமோ, ஆனால் என்ன பண்ணணுமா, நிச்சயமாக தானம் பண்ணணுமா. இன்னைக்கு